இது நல்லது இல்ல. அப்ப கல்யாணத்தை கொடுக்க மாட்டாரா? பிரச்சனை கொடுப்பாரு, பொண்ணால பிரச்சனை கொடுப்பாரு. அப்ப வெயிட் பண்ணுங்க. உங்க ஜாதகமே தாமதமான கல்யாணம் பண்ணக்கூடிய ஜாதகம் தான். Will I get Singapore job or shall I venture into business? When my marriage take place, love or arranged marriage? We know then. business பண்ணலாமா, சிங்கப்பூருக்கு வேலைக்கு போலாமான்றீங்க. பிறந்த இடம் இப்போ பேரனா 8-12 சுபத்துவம் இருந்தாலே இருக்கிற பிறந்த இடத்துல இருக்க முடியாது. 1994 9:42 AM 22/8/94 கும்பராசி சதய நட்சத்திரமா. சரி, 8ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு, 12ஆம் இடம் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையும் இருக்கு, சனியுடைய பார்வையும் இருக்கு. கூடுதலான அமைப்புகள்ல சனி தாங்க உங்க ஜாதகத்துல சுபத்துவமா இருக்கிறாரு. ஆமா, சனிக்கு தான் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு, குருவினுடைய தொடர்பு இதெல்லாம் இருக்கு. லக்னத்தில் நிஷ்பலமா இருந்தா கூட ஒரு நீச்ச சுக்கிரன் இருக்கிறது லக்ன சுபத்துவம்னு வரும். சரி, இந்த சனி முதல்ல பாபத்துவ அமைப்புகளை தான் செயல்படுத்துவார். சனி தசை 2018 இருந்தே நடக்குது. இந்த சனி தசை உங்களுக்கு முதல்ல பாபத்துவ அமைப்புகளை தான் செயல்படுத்தும். சூரியனுக்கு சனியோட பார்வை இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்வேன், நீங்க இப்போலாம் செட்டில் ஆக மாட்டீங்க. ஏன்னா சனி தசை முடிஞ்சு வரக்கூடிய புதன் முடிஞ்சு வரக்கூடிய கேது, இந்த அமைப்புகள்லாம் உங்களை கொஞ்சம் வெளியில கொண்டுட்டு போற விஷயம். அப்போ பேரால இல்ல, சுத்தமா பேரால செட்டில் ஆகிற மாதிரி இருக்காது, திருமணமும் பேரால செட்டில் ஆகிற மாதிரி இருக்காது. நல்ல வேலையாக உங்களுடைய சுக்கிரன் நேரடியான அமைப்புகள்ல நீச்சமாக இருந்தாலும் கூட சந்திர அதியோகம் ஓரளவுக்கு அவருக்கு ஒரு பேக்கப்ன்றதுனால கல்யாண அமைப்புகள் நடக்கும். ஆனா இந்த இடத்துல இப்ப நடக்கக்கூடிய சனி தசையில சூரிய புக்தி நடக்குது, சனி தசையில சுக்கிரன் புக்தி சஷ்டாஷ்டகமா இருக்குது, நீச்சமா இருக்குது. இது நல்லது இல்ல. அப்ப கல்யாணத்தை கொடுக்க மாட்டாரா? பிரச்சனை கொடுப்பாரு, பொண்ணால பிரச்சனை கொடுப்பாரு. அப்ப வெயிட் பண்ணுங்க. உங்க ஜாதகமே தாமதமான கல்யாணம் பண்ணக்கூடிய ஜாதகம் தான். அப்ப இந்த இடத்துல சனி தசை சுக்கிரன் புக்தி முடிஞ்சு சனி தசையில சூரியன் புக்தி. சூரியனுக்கு எந்த அளவுக்கு சுபர் தொடர்பு இருக்கு? சூரியனுக்கும் சனிக்கும் நல்ல வேலையாக போதுமா? ஆமா பிரதர், 2000 இப்போ இந்த கரண்ட்லி நடக்கிற சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல பிரேக்கப் எல்லாம் ஆயிருக்குமே. ஆமாவான்னு சொல்லுங்க, எதுல கொமைனை பார்த்தனே தெரியல. பிரேக்கப் எல்லாம் ஆயிருக்கும், அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். அடுத்ததா வரக்கூடிய சனி தசையில சூரியன் புக்தி. சூரியன் 12ஆம் அதிபதினால 2028 தான் கல்யாணம். 2028க்கு பிறகுதான் கல்யாணம். கல்யாணம் ஆன உடனே அப்படியே டப்புன்னு கல்யாணம், குழந்தை அப்படின்னு செட்டில் ஆவீங்க. போல செட்டில் ஆக மாட்டீங்க. அடுத்தடுத்த அமைப்புகள் எல்லாம் பாருங்க. சூரியன் 12ஆம் அதிபதி, சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்து 12 பாக்குறாரு, அதுக்கப்புறம் செவ்வாய் 8ஆம் அதிபதி, அதுக்கப்புறம் ராகு, அதுக்கப்புறம் குரு 8 பாக்குறாரு. அப்படியே இடம் மாத்திர விஷயத்த செஞ்சிடும். பிசினஸ் விஷயம் எல்லாம் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் புக்தி முடியணும். ஆமா, செவ்வாய் புக்தி முடிஞ்ச பிறகுதான் 2031 பிறகு. இப்பெல்லாம் அதுக்குள்ள போகாதீங்க. கல்யாணம் நடக்கும் 2028 ஜனவரிக்கு பிறகு. எனி டைம் போல செட்டில் ஆக மாட்டீங்க.